இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ ரொம்ப நாள் கழித்து தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு எபிசோடை காமிக்கிறாங்க. வில்லன் குடும்பத்தையே காமிக்காமல் சரஸ்வதி அப்படியே வாயெல்லாம் பல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதும், குடும்பமே சேர்ந்து அவங்கள படித்து பரீட்சை எழுதுறதுக்கு அனுப்புறதுக்கும், அவங்க போய் பரீட்சை எழுதிட்டு வரதும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக சகஜ நிலைமைக்கு திரும்பி வரதெல்லாம் காமிக்கிறாங்க. நமக்கும் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக நெகட்டிவ் அவ்வளோ நெகட்டிவாக போன ஒரு சீரியல் இப்போ லைட்டாக ஒரே ஒரு எபிசோடில் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குங்கிற நினச்சி நமக்கு திருப்திப்பட்டுக்க வேண்டியது. ஆனால் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இந்த சீரியலில் நடக்கிற கூத்துக்கும் கொடுமைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், இந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ரொம்ப நாளாகவே அர்ஜுன் மட்டும்தான். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த மேக்னா அப்படின்னு ஒரு கேரக்டரே வர வேண்டியதுக்கான அவசியம் எங்கே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களுடைய ஃபேக்ட்ரி திடீர்னு தீ பிடிச்சிருது. அது எப்படி தீ பிடிச்சி அதை எரிச்சு விட்டது அர்ஜுன் தான். இவங்களால திருப்பி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலைமை கொண்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லாமல் ஒருத்தங்க வாடகைக்கு ஒரு ஃபேக்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு போயிட்டு அவங்கள்ட்ட உங்கள் ஃபேக்ட்ரி கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கிளம்பி போகிறது தான். மேக்னான்னு ஒருத்தங்களை மீட் பண்ணுறாரு. அங்கே போகும்போது அரைஞ்சது, அப்புறம் அவங்கள தீ பிடிச்சி காப்பாற்றினது, அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சது, அவங்க இவர் மேலே காதலில் விழுந்தது, இவர் தான் அவங்கள ஏமாத்தினாருன்னு சொல்லிட்டு அந்த கழிவதனால் நினச்சது அப்படின்னு எல்லா கூத்தும் நடந்து கடைசியில் அந்த கேரக்டரே காலி ஆயிடுச்சு. கடைசியில் மேக்னாவை போட்டு தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து மேக்னா இருந்தது காரணம் சரஸ்வதி தான் சொல்லி சரஸ்வதியை உள்ளே போட்ட வரைக்கும் ஆரம்ப புள்ளி எல்லாமே அர்ஜுன்கிட்ட தான் ஆரம்பிக்குது. அர்ஜுன் அதுக்கு பிறகும் ஒவ்வொரு விஷயங்களை மாற்றி செஞ்சு இவங்களை பாவம் கொடுமைப்படுத்தி கடைசியாக உள்ளார போய் ஜெயிலுக்காச்சும் போனதுக்கப்புறம் விட்டான்னு பார்த்தா ஜெயிலுக்குள்ளேயும் வச்சு டார்ச்சர் பண்ணுறது காசெல்லாம் கொடுத்தாருன்னு தெரியுது. இத்தனை கொடுமையை கடந்த ஒரு 1.5-2 மாதத்தில் மட்டுமே செஞ்சு, இதுக்கு முன்னாடியும் பல விஷயங்கள் செஞ்சு தன்னுடைய சொந்த சொத்தெல்லாம் உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உழைச்ச சொத்தையும் இந்த எல்லாத்தையும் அபகரித்து துரத்தி விட்ட ஒருத்தரை பழி வாங்காமல் ஒரு குடும்பம் இருக்குது. பழி வாங்குறதுக்கான 1000 ஆப்பர்ச்சுனிட்டி அவர் மேலே கேஸ் கொடுக்கறதுக்கு அத்தனை இடங்கள் இருந்துச்சு. எந்த இடத்துலையும் கேஸ் கொடுக்கல ஒழுங்காக. அது எப்படி தீ பிடிச்சதுலேருந்து ஆரம்பித்து இப்போ இந்த தீவிரவாத வெடிகுண்டு துப்பாக்கி வெடிமருந்தெல்லாம் கொண்டு வச்சாங்க. அதுலேருந்து ஆரம்பித்து எந்த விஷயத்துலையுமே போலீஸு யாருக்குமே எந்த குழுவுமே கிடைக்கலையாமா. இப்போயுமே பார்த்திங்கன்னா அந்த கொலையிலுமே அர்ஜுன் மட்டும் ஈஸியாக தப்பிச்சிட்டார். அவர் சூப்பர் ஹீரோ தப்பிச்சிருவாரு, அவர் தான் அந்த கதையுடைய நாயகன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறத மாற்றி அமைக்கிற மாதிரி தான் பேர் அந்த சீரியலுக்கு வச்சுருக்காங்கிறதுக்காகவாச்சு தமிழ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிறதுக்காகவாச்சு தமிழ் கொஞ்சம் அவராக முன் சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கணும். அதில் முதல் விஷயங்கள் அர்ஜுனுடைய பிஸ்னஸை காலி பண்ணுறது, அர்ஜுன் கைக்கு வர வருமானத்தை ஸ்டாப் பண்ணுறது. பணத்தை கொடுத்து தானே எல்லாத்தையும் அடிக்கிறாரு, பணத்தை கொடுத்து தானே உங்கள் குடும்பத்தை மொத்தமாக காலி பண்ண பார்த்தாரு. இவர் கையில் பணம் இருந்துச்சா? கிடையாது. ஏழையாக ஒரு நல்ல கோல்டு மெடலிஸ்ட்டாக வெறும் கார்த்தியோட ஃப்ரெண்டாக உள்ளார வந்தார் அவர். ஆனால் அவர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ பணம் புதுசாக கிடச்ச பணத்தில் இவ்வளோ ஆடுறாரு அப்படின்னா, உங்கள் கையில் அப்போ இருந்து பணம் இருந்துச்சு, இப்போ உங்கள் பிஸ்னஸும் நல்லா போதும், உங்கள் கையில் பணம் இருக்குன்னு 1000 விஷயங்கள் இருக்குது. திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்னஸில் நிறைய விஷயங்களும் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிஸ்னஸை அடித்து காலி பண்ணி அவரை உட்கார வச்சு, இப்போ எம்ப்ளாயீஸை பற்றி கவலைப்படுறோம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ்க்கு போக அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிட்டு நீங்கள் அவருக்கு வேலை கொடுங்க. அதுக்காக எம்ப்ளாயீஸ் பாவம்னு சொல்லிட்டு முதலாளி எவ்வளோ மோசமான வந்துட்டாலும் அவர் அப்படியே காப்பாற்றிட்டே இருப்பீங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குல்ல. அதுக்கு முதல் படியாக தமிழ் செய்ய வேண்டிய விஷயங்கள், லீகலான விஷயங்கள். முதல்ல இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து இது வரைக்கும் அர்ஜுன் என்னென்ன விஷயங்களில் இவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை பண்ணியிருக்காருன்னு இது எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு கேஸ் கொடுக்கறது ஒன்று. இன்னொன்று, அர்ஜுனுடைய பிஸ்னஸை பார்த்திங்க அப்படின்னா எங்கே அது சொத்து யாரோட சொத்து? கோதையுடைய சொத்து. கோதையுடைய சொத்தில் எல்லாத்துக்கும் பங்கு இருக்குது. அதுவும் ஃபேக்ட்ரி, வெறும் சொத்து மட்டும் இல்லை, ஃபேக்ட்ரியிலே எல்லார் பேரும் கையெழுத்து போட்டிருக்கணும் அப்படின்னா கார்த்தி தெரியாமல் கையெழுத்து போட்டார், ஏமாதி கையெழுத்து வாங்கிட்டாங்க. ராகினி கையெழுத்து போட்டாச்சு. அதே மாதிரி கோதையும் படித்து பார்க்காம கல்யாணம் பண்ணிட்ட கையெழுத்து போட்டாங்க. ஆனால் இவர் தமிழ் கையெழுத்தே போடலை. அப்போ தமிழுக்குமான சொத்தில் நான் போடாதனால அது வில்லங்க சொத்து அப்படின்னு ஒரு கேஸ் போட்டு அதை வச்சு அர்ஜுனை அந்த சொத்தை யூஸ் பண்ண விடாமல், அந்த வீட்டையும் யூஸ் பண்ண விடாமல் தடுத்து நிறுத்தணும். அப்போ இப்போ ராகினி இப்படி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னா, ஆமாம் அது எங்கள் சொத்து அப்படிங்கிறத தைரியமாக சொல்லணும். என்னம்மா நீ வாபா உட்காருபா சாப்பிடுபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு அதுக்கு பிறகு அர்ஜுனுடைய சுயரூபம், அர்ஜுனை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்களோ, அந்த பூனையை ஒரு ரூமில் போட்டு அடைச்சா பூனை பெறாண்டோல்ல, அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ண அவர் பழி வாங்க ஆரம்பிப்பார். அப்போ அதில் ஆதாரத்தோட கொண்டு போய் ராகினிட்ட காமிச்சிக்கலாம். இது எதையுமே பண்ணாமல் டம்மி பீஸாட்டாக உட்காந்துருந்தா இந்த சீரியல் இதுக்கு பிறகு பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்காது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ ரொம்ப நாள் கழித்து தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் எல்லாரும் சந்தோஷம்.